14 லோகங்களும் கண்டமர்ந்த சித்தனை அத்தகைய நிலையிலே சங்கொலி அழைத்து, சங்கொலி வழங்கி, சங்கொலி படைத்து, சங்கொலியை திருத்தாளிலே சமர்ப்பணம் செய்து மங்கள சங்கொலி முழங்க மங்கள நாயகனாம் மகா அகத்தியனை வருக வருக, எம் ஆசானை வருக வருக என அழைக்கிறோம். அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, அகக்குருவே நமக, ஜெகக்குருவே நமக, ஜெகமகா சித்த பெருமகனே, 18 நிலைகுடன் அமர்ந்தவனே, அற்புதமான முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்த பெருமக்களும் சூழ அமர்ந்து அருளாட்சி பேராட்சி வழங்குகின்ற பெருமகனின் திருவடி வணிந்து, திருத்தால் வணிந்து, புனித நதிகர் சூழ்ந்து வர புண்ணிய சீலனே வருக, அகத்தியனே வருக, அற்புதனே வருக, அருண்சபை கொடுத்து, பெருஞ்சபை கொடுத்து, பெருநிலை கொடுத்து அமர்ந்திட்ட அற்புதமான அத்தகைய நல்ல ஆசானை வருக வருக என அப்பனை அகத்தியனை திருவடி வணிந்து, திருத்தால் வணிந்து, அப்பனே வருக, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகமாலும் மகா சபை அமர்ந்து ஜெகமாலும் சித்த பேராற்றலே வருக, ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற முப்பெரும் மூர்த்திகளும் அமர்ந்த சபையிலே, முப்பெரும் மூர்த்திகள் அமர்ந்த சபையிலே, முப்பெரும் தேவிகள் அமர்ந்த சபையிலே, அர்த்துணை நிலைகளும் அமர்ந்த சபையிலே, அருள் பீடத்திலே, அற்புத பீடத்திலே, தலைமை மகா பீடத்திலே அமர்ந்த தவ முனியே, சிவமுனியே, பெருமுனியே வருக வருக என, வருக வருக என, வரம் மருளும் வல்லலே வருக, சகலகலா வல்லனே வருக வருக, வருக வருக என திருவடி வணிந்து, திருத்தால் வணிந்து அழைக்கிறோம். அகத்தியமே ஜெயம். அருள்நாத ஒளிவெல்லம் பரவும் இக்கணம் சித்தனே, சீரோடும் நீரோடும் ஆற்றல் பொங்கும் பேரோடும் வளாவரும் அற்புத பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமிகு நிலை கொண்ட பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வு கண்டு அமர்ந்து ஐயனாம் உலகாளும் நாயகனாம் பிரம்மாண்ட பேரொளியாய் விளங்கும் விஸ்வ சபையினுடைய அருளாற்றலை பகிரும் அற்புத பரந்தாமனின் ஆசியோடு இணைபெற்ற தேவியர்களின் ஆசி பெற்ற சிவசித்தனுக்கு, சிவமகா வாலை சித்தனுக்கு அகத்தியன் நல்லாசி பகிர்ந்து எழில் கொஞ்சும் இறைநிலை எவ்விடம் தவழ்கின்றது என்கின்ற வினாவிற்கு விடையளிக்க சிவசோலை சித்தன் பாம்பாட்டியும் உடன் வந்து அமர்ந்திருக்கின்றான். இவ்வொளி கேட்டு சித்தனே, அழைப்பு ஒளி கேட்டு நீர் துவக்கிய இவ்வொளி கேட்டு சிவசோலை சித்தர்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு தவமிருந்து சிவபூஜை ஏற்று வருகின்ற அத்துணை சித்தர்களும் வண்டல்வனம் மாநகர் நோக்கி அவரவர்கள் சித்த படைகளோடு புறப்பட்டு வந்து அமர்ந்திருக்கும் சிவகூரை தலமதிலே நிலை பெற்ற ஆசியை, நிலையில்லா நிலை கொண்ட கலியுகத்தில் நிலை பெற்ற ஆசி பெற்ற நிர்மலனே, நிறைகுடம் ததும்பாது என்கின்ற அந்நிலை போல் தன்னுள் பேராற்றல் கொன்ற ஆற்றல் இருந்திருந்தும் அவ்வாற்றலினை பறைசாற்றும் நிலையிருந்திருந்தும் அவ்வாற்றலின் தன்மைதனை கண்டு ஏற்றம் கொள்ளாது அது அமர்ந்திருக்கும் சிரசுதனில்
சீற்றம் கொள்ளாது அமிழ்ந்து அற்புதமாய் பாய்ந்தோடும் பரணி நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் பொங்கும் நாணல் போல் தன் நிலைதனை வளைத்து சுழற்றி அற்புதமாய் ஆசிகளை சூட்சமமாக வழங்கும் சித்தனே சிவசபையின் ஆசானே அகத்தியன் யாம் அந்நிலைக்கு நல் ஆசிகள் கொடுத்து. இதுபோன்று பேராற்றல் கொண்ட பெருநிலை எச்சபையிலும் காணா நிலை என்ற நிலைதனை பெற்றுவிட்ட பொழுதும் வந்தோர் அமர்ந்திருக்க அமர்ந்து அவர்கள் அளவளாவி உளவளாவி தன்னுடைய அங்க சரீரம் சுத்தம் செய்து அவர்கள் அயர்ந்து உறங்குவதற்கு நல் தடம் அமைத்து வருவோர்களின் நலன் காக்கும் சபை நாயகனாக சபையின் ஆசானாக விளங்கும் சித்தனே. இத்தடம்தனில் அமர்ந்தோன் பரந்தாமன் உரைத்தவாறு தன்னிலையை ஆழ்நிலைக்குள் தான் கற்ற கல்வி நிலை, தான் பெற்ற உயர்நிலை, கலியுகத்தில் தான் பெற்ற பொருள் நிலை இவையெல்லாம் உதாசீனப்படுத்தி உதறிவிட்டு ஆற்றலோடு வந்து அமர்பவன் ஆசிகள் பெறுகின்றான். பெறுகின்ற ஆசிகளை வளம் கொடுக்கும் ஆசிகளாக மாற்றுகின்றவன், தன்னை மாற்றுகின்றவன் அருள் பெறுகிறான் என்ற அற்புத தத்துவ நிலையினை அகத்தியன் சுட்டிக்காட்டி எடுத்து காட்டி ஆற்றலாய் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். வந்தோர் வினவ அமர்ந்தோன் உரைக்க அமரன் சபையில் அமரர்கள் சபையில் 11 சித்தகணங்கள் புடைசூழ்ந்து சச்சங்க நிகழ்விலே எம்மோடு அமர்ந்திருக்க உச்சபட்ச நிலை கொண்ட பெரும் சித்தன் சிவமகா வாழை சித்தன் பிரபஞ்சத்தின் பல்வேறு கோடானு கோடி மடங்கு ஆற்றலை பெற்ற சித்தன் உடன் அமர்ந்திருக்க இடையிடையே திருமுருகப் பெருமான் அமர்ந்து ஆசி கூறும் அற்புத சச்சங்க நிகழ்வாக ஆற்றலின் மையமாய் விளங்கும் பிரபஞ்ச மகா சபைதனிலே திருக்காவல் பணிபுரியும் அற்புத ஆஞ்சநேயனும் உள்வந்து ஆசி கூற தன் நகை இடுக்குகளிலே பிரபஞ்ச ஆற்றலை பலப்படுத்தி வைத்திருக்கும் பெரிய திருவடியாம் கருட பகவான் ஆழ்வார்களோடு வந்து அமர்ந்து ஆசி கூறும் நல்நிலை தொடர அகத்தியன் யாம் அகம் நிறுத்தி புறம் காட்டி ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி. ஆனந்த ரூபாய நமக, அற்புத ரூபாய நமக, சிவ ரூபாய நமக, மகா ரூபாய நமக என அகத்தியத்தை அற்புதத்தை திருபடி பணிந்து திருத்தால் வணைந்து உயர் சபையிலே உன்னத பெருஞ்சபையிலே உத்தம மகா சபையிலே அமர்ந்த உத்தம சித்தனின் அற்புதமான திருபடியை தழுவி நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். மகா சபையிலே அமர்ந்த ஜெகமகா சித்த பெருமகனே, ஜெகசீலன் அமர்ந்த சபையிலே, ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அமர்ந்த பெருமகனே போற்றி போற்றி என போற்றி திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து நற்சங்கம பொற்சங்கம அத்தகைய சங்கம மகா சங்கம அத்தகைய சச்சங்க நிகழ்விலே அமர்ந்த அகத்தியத்தை பணிந்து அற்புதமாக நற்சங்க அத்தகைய நிலை நற்சங்க நிலை நற்சங்கம நிலை தொடர அகத்தியனின் திருபடி மீண்டும் பணிகிறோம். அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம். ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக. அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்காங்க. ஆன்மீக வினாக்களை முதல்ல கேட்டு அடுத்து அது ஊழ்வினை சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்போம். அந்த மைக்கை கேட்குறவங்ககிட்ட அந்த மைக்கை கொடுத்துருங்க. உட்காந்துக்கிட்டே கூட கேளுங்க. பெருங்கருணை வடிவத்திற்கு தலை வணங்குகிறேன். சிவமகா வாழை சித்தனின் திருவடியை அடைவதற்கு ஜடமாய் இருக்க சீடர்களாய் இணைந்து என்ன முயற்சிகளை கையாள வேண்டும் என்பது ஒரு விளக்க உரையாக சீடர்களுக்கு வேண்டும்.
ஜெகதீஷாய நமக. இணையில்லா இயல் சபையில் இயல்பு நிலையில் இணையில்லா சபையாக பிரபஞ்சத்திலே வலம் வரும் இச்சபைதனிலே ஆசிகள் பெற்று, தொடர்ச்சியான ஆசிகள் பெற்று, சித்தனோடு இணையாக துணையாக ஏகபோக நிலைதனிலே தவ நிகழ்வுகளிலே ஒன்றாக அமர்ந்து சூட்சம தவநிலைகளிலும் இயல்பு தவ நிலைகளிலும் ஒன்றாக அமர்ந்து தவ ஆற்றல் பெரும் சீடனே, தவ ஆற்றல் பெரும் பெரும் சீடனே அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி இல் சபையாம் நல் சபைதனிலே ஏக நிலை கண்டு அமர்ந்திருக்கும் ஏகனவன் இல் சபையில் வந்து நடனமாடிய திருக்கோலம் கண்ட சித்தனாய் யாம் அகமகிழ்ந்து நல் ஆசிகள் பகிர்கின்றோம் சீடனே. சித்தநிலை சிவநிலை என்பது, ஞான நிலை என்பது அறிவு நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையாக விளங்கும் ஒரு பெருமகா நிலை என்பது சித்தர்கள் அறிந்த ஒன்று. அறிவுக்கும் சித்தத்திற்கும் துளிகூட தொடர்பு இல்லாத நிலைதனை பறைசாற்றும் சபை பிரபஞ்ச மகா சபை சீடனே. தான் கற்ற கல்வி அறிவுசார் நிலைகளெல்லாம் ஓர்புறம் அமர்ந்திருக்க, கற்ற கல்வி அறிவு நிலைதனை சபைதனிலே தாரை வார்த்து, சபையென்றால் இச்சபை மட்டுமல்ல, தான் எங்கு அமர்ந்து குருவாக நினைந்து எவனை வணங்குகின்றோமோ அவன் திருவடியில் அனைத்து நிலைகளையும் சமர்ப்பித்து விட்டு, தான் நீர் கேட்ட அந்நிலை யாம் உமக்கு உரைத்த அந்நிலையாக ஆழ்நிலைக்குள் அந்நிலையை கடைப்பிடித்து நிர்வண நிலையிலே அனைத்தையும் இழந்த நிர்வண நிலையில் ஒருவன் சரணடைகின்ற பொழுது அவனுக்கு சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் பகிரும் நிலை தொடரும், அது வழங்கப்படும் என்பதை யாம் அகத்தியன் விளக்குகின்றோம் சீடனே. ஒன்றும் அறியா நிலை, அறிந்தவனுக்கு ஒன்றும் அறியா நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை இது. ஒன்றும் அறியா நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவனுக்குள் பிரபஞ்சம் அமர்ந்து அனைவருக்கும் அந்நிலைகளை கற்றுக் கொடுக்கும் நிலையையும் வழங்கும் சபை இச்சபை என்பதை யாம் அகத்தியன் சூட்சம உரையாக உரைக்கின்றோம். இது தமிழ் கூறும் அவ்வை மூதாட்டியினுடைய முதலாசியில் வருகின்ற அற்புத நிலைகளில் இருந்தும் யாம் பெயர்த்தெடுத்து வழங்குகின்றோம் அகத்தியன் சீடனே. அவ்வை தாய் தான் இளவயதிலே பெற்ற அற்புத முதுமை, கேட்டு பெற்ற முதுமை, தான் கற்ற அறிவு நிலைகளையெல்லாம் சிவத்தின் திருவடியில் தாரை வார்த்து, தான் தற்பொழுதே முதுமை அடைய வேண்டும், முதுமை அடைகின்ற பொழுது வருகின்ற அறிவு நிலைகளை என் சிரசிற்குள் ஏற்க வேண்டும் என்று அவ்வை தாய் கேட்ட அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு வழங்கப்பட்ட நிலைதனை வழங்கும் சபை இச்சபை. ஆகையால் இச்சபைக்கு வருவோன் அகவை வித்தியாசம் பாராது, வயது வித்தியாசம் பாராது அருளை பெறுவதற்கு அவனுக்குள் இருக்கும் அக இருள் நீக்கி அகத்திற்குள் இருக்கும் அக இருள் நோக்கி அகத்தியன் உள்நுழைகின்ற பொழுது அவன் அருளாற்றல் பெறுகின்றான், தவ ஆற்றல் பெறுகின்றான், சிவ ஆற்றல் பெறுகின்றான். சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலை பெற்று இதுபோன்று சற்சங்க நிகழ்விலே அமர்ந்திருந்து அருள் பாலிக்கும் அற்புத தமிழ் உரை நடைதனை தாரை வார்க்கின்ற அற்புத நிலைதனை அடைவான் என்கின்ற கூற்றினையும் அகத்தியன் உரைத்து, அதுவே தன்னை இழக்க வேண்டும், தன்னை தாரை வார்க்க வேண்டும், தன்னை என்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற ஐவகை எதிரிகளை எவன் ஒருவன் வெல்லுகிறானோ, இப்பிரபஞ்சத்தில் இவ் 5 எதிரிகளையும் வென்று தான் என்கின்ற எதிரியையும் ஒருவன் வெல்கின்றானோ அவனே மகாவீரன் என்று ஜெயந்தி விழா கண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற மகாவீரனுடைய அற்புதமான சபை இது. ஆகவே அத்தனையும் வெல்பவன் இவ்வுலகை வெல்கின்றான், உலகை வெல்பவன் பிரபஞ்சத்தை வெல்கின்றான், 14 லோகங்களிலும் உள்ள அற்புதமான ஆற்றலினை பெறுகின்றான். எத்தகைய நூல்களையும் கற்றுணர்ந்தவனுக்கு கூட பெறாத அற்புதமான ஆசி மொழிகளும் அருள்மொழிகளையும் ஞான மொழிகளையும் சித்த சிவமொழிகளையும் கற்றுக் கொடுக்கும் சபை இது. ஓர் நாளிகை பொழுது அவன் இச்சிவகூரை தலத்தில் அமர்ந்த பொழுது அமர்ந்த உடனே அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை
ஆனால் அவன் ஞான நிலை அடைந்து விட்டோம் என்று இருமாப்போடு வந்து அமர்ந்திருந்தால் அவனுக்கு என் ஞானமும் பெறாது, அவன் அஞ்ஞானவாதியாக அங்கே அமர்ந்திருப்பான் சிவகூரை தலத்தின் வெளியில் சூட்சமமாக என்பதை யாம் அகத்தியன் உரைத்து, விஞ்ஞான நிலைதவளும் இக்கலியுகத்திலே மெஞ்ஞானத்தை போதிக்கும் ஓர் கலியுக தேவ சித்த சபை உண்டென்றால் அது சித்தனுக்குள் இருந்து அவன் கற்ற அறிவுசார் மொழிகளை எல்லாம் அனைத்தையும் தன்னிடம் ஒன்றும் விடாது தாரை வார்க்கின்ற பொழுது அவனுக்குள் ஊற்று பெருக்கெடுக்கும் அற்புதமான பாதாள கங்கா நதிநீர் போல் அவனுக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அத்துணை தவ ஆற்றல், சிவாற்றல், அறிவு நிலை ஆற்றல் எல்லாம். ஆகவே அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை எல்லாம் பிரத்யேகமாக அதனை கையாண்டு வார்த்தெடுத்து வளர்த்தெடுக்கும் சீடர்களை கொண்ட சபையாகும் இச்சபை. சீடர்களை வளர்த்தெடுக்கும் ஆசானை பெற்ற சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் யாம் கொடுத்து அற்புதமாய் இவ்வினா தொடுத்த சீடனே, அந்நிலை அடைவது தொடர்ச்சியாக தான் தவ நிலைகளுக்குள் சென்று சிவத்தை, சித்தனை, திருமுருகனை ஆற்றலாய் இச்சபையிலிருந்து காண்பவன் அந்நிலையை அடைவான் என்கின்ற சூட்சமத்தினையும் அகத்தியன் உணர்த்தி, அற்புத வினா தொடுத்த சீடனே, இவ்வினா பிரபஞ்சத்திற்கு நீர் தொடுத்த வினா, யாம் கொடுத்த விடை பிரபஞ்சத்திற்கு தொடுத்த விடை. ஆகம நிலை கண்டு ஆகம நிலையோடு அமர்ந்து அற்புதமாய் இறையை வணங்குபவன் தன்னை இழக்க வேண்டும், அடிபணிவு சரணாகதியோடு அமர வேண்டும். அவன் என் நிலையில் அமர்ந்திருந்த பொழுதும், எத்தகைய தலத்தில் அமர்ந்திருந்த பொழுதும், எவ்வகையான ஆலய வளாகங்களிலே அமர்ந்து எத்தகைய சொரூபங்களுக்கும் அவன் அபிடேக ஆராதனை நைவேத்திய நிகழ்வுகளெல்லாம் சாற்றிய பொழுதும் அவனுக்குள் அடிபணிவு சரணாகதி இல்லை என்றால் அவன் சாற்றிய வஸ்திரம் கூட அவனுக்கு அருள் பாலிக்காது என்று யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டி, அத்துணை நிலைகளையும் விட்டு ஆலயங்களுக்கெல்லாம் செல்லாது ஆற்றலாய் அவன் சபை போன்ற ஓரிடம் அமர்ந்து அவன் ஆற்றும் தவ நிலையிலே சிவத்தை காண வைக்கும் சபையாகும் இச்சபை, அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் சித்தனுடைய பேராற்றல் கொண்ட திருப்பார்வை, அருட்பார்வை, சீற்றம் கொண்ட சித்த பார்வை, நயன தீட்சை பார்வையினை பெறுகின்ற ஒருவன் பிரபஞ்சத்தில் அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனுடைய பார்வை தீட்சையினை பெறுகின்றான் என்கின்ற நிலைதனையும் சுட்டிக்காட்டி, குருவருள் அன்றி திருவருள் அண்டாது என்கின்ற வாக்குதனை அகத்தியன் வாக்காய் அளித்து அமர்ந்திருக்கின்றோம் சீடனே. அகத்தியமே ஜெயம், அகதீஷாய நமக, அகதீஷாய நமக என பேராற்றலை, பெரும் கருணை வடிவத்தை பெருஞ்சபை கொடுத்து, பெரு நூல் கொடுத்து பேராட்சி புரிகின்ற பெரும் சபையிலே, பெரும் பீடத்திலே, ஞான பீடத்திலே, சித்த பீடத்திலே அமைந்த சிவரூபனின் சித்த பெருமகனின் எளிய நிலையிலே இருந்து வலிய வல்லப நிலையை கொடுக்கின்ற வல்லப மகா சித்தனே போற்றி போற்றி, வரம் மருளும் பெருமுனியே போற்றி போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி போற்றி, பெரு ஞான கடலே போற்றி போற்றி என அகத்தியத்தை அனைவர் சார்பாகவும், சீடர்கள் சார்பாக, இறை தொடர்பாளர்கள் சார்பாக, ஒட்டுமொத்த உயர் சீடர்களின் சார்பாக திருவடியிலே சமர்ப்பணம் செய்து மகிழ்வோம். அகத்தியமே ஜகத்தியம், ஜகத்தியமே அகத்தியம். கேட்பறீங்களா? கிளம்பு கட் பண்ணிக்கலாம்.